வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். டெய்லி 6 மணிக்கு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். எஸ், இன்றைக்கு இந்த ஷெட்யூல் படி இன்றைக்கு பிஹேவியர் சைக்காலஜி அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. இது ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியும் கூட. ஏன்னா இது நம்ம முக்கியமாக இன்றைக்கு ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயத்தை நம்மக்கிட்டேருந்து மாற்றிக்க வேண்டிய, நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் வாட் ஹவு டு பிஹேவ் சோசியலி. எஸ், பல நேரங்களில் இந்த சொசைட்டியில் ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்குது இல்லையா? ஸோ அதை நினச்சி பல நேரங்கள் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம பிஹேவ் பண்ணியிருக்கலாம், இப்படி நம்ம இது பண்ணியிருக்கலாம். ஸோ நாம் இந்த மாதிரி பாடி லாங்குவேஜோ இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டாமல் இருந்திருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஹம்பிளாக பேசியிருக்கலாம், ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது அந்த சிச்சுவேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கே என்ன பண்ண ஆரம்பிக்குது, அந்த கன்ஃபியூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு வேளை அது ஃபார்வேர்டாக முதலே வந்திருந்ததுன்னு சொன்னால் நாம் ஈஸியாக திருத்தி இருந்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்மளுடைய சொசைட்டி ஓரியன்டில் நம்ம சோசியல் லைஃப்பில் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. லெட் அஸ் சீ தட். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது, இதை நம்ம ஒரு அட்வைசபிள் ஓரியன்டான விஷயங்களாகவே நம்ம போயிடலாம். எப்படி நம்மளை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது ஸ்டாப் பீயிங் எக்ஸ்ப்ரெசிவ். ஸ்டாப் பீயிங் எக்ஸ்ப்ரெசிவ்னா என்ன? என்றைக்குமே நம்ம என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஏதோ நம்ம சோசியலாக 4 பேருக்கு முன்னாடி பேசுகிறோன்னா கடன்னு எல்லாத்தையும் நம்ம சொல்லிடக்கூடாது. ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக நம்ம இருந்துடக்கூடாது. வெரி வெரி சிம்பிள் திங். ஓகே, எல்லா விதமான விஷயத்தையும் அப்படியே நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் நாம் ஏன் இருக்கிறோம் முதல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே அந்த சொசைட்டி அந்த ஒரு 4-5 பேர் அந்த ஆட்களை பார்த்தோன்னே நமக்குள்ளே ஒரு மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பய உணர்வு என்பது விடுகிறது. அப்போ வரும்பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சில நேரம் ஆட்டிடியூடாக பேசுகிறோம், சில நேரம் ரொம்ப ஹம்பிளாக பேசுகிறேங்கிற பேரில், டவுன் டு எர்த்துங்கிற இருக்கிறேங்கிற பேரில் ரொம்ப அப்படியே வலிஞ்சு பேசுகிறோம். இது இரண்டுமே இந்த 2 எக்ஸ்ட்ரீமே எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, ஆப்போசிட்டில் நாம் பேசக்கூடிய நம்மை ஒரு மதிப்பை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு we need to be understand, we need to be understood. We should not be more expressive அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, நாட் பி ஹம்பிள் ஃபார் எவ்ரி ஒன். எஸ், இந்த 2வது முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. யூ ஷுட் நாட் ஹம்பிள் ஃபார் எவ்ரி ஒன். அனைவருக்கும் நீங்கள் நல்லவர்களாக இருக்கணும், எல்லாத்துடைய குட் புக்ஸில் இருக்கணும்னு தயவுசெய்து நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு இம்பாசிபிள் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களால் நடக்கவே முடியாத ஒரு விஷயம். இன்னொன்று, அப்படியும் நீங்கள் அதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் ஸ்லேவாக, அடிமையாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எல்லாத்துக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், எல்லாத்துக்கிட்டையும் அன்போடு இருக்கணும், பரிவோடு இருக்கணுங்கிறது ஒரு 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 படத்தில் ஹீரோ சொல்கிறதுக்கு வேணால் அது ஒத்து வரலாம். மற்றபடி ரியல் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது ஒத்து வராது. நம்ம முக்கியமாக நம்ம ஹம்பிளாக இருக்கணும். நம்ம ஹம்பிளாக இருக்கணும்னா நமக்கு யார் நம்ம மேலே ஹம்பிளாக இல்லையோ அவர்கள் நம்ம விலக்கி வச்சுருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அவர்கள்ட்டையும் நம்ம ஹம்பிளாக இருக்க தேவையில்லை. நம்மிடம் யார் ஹம்பிளாக நடந்துக்கிறாங்களோ, நம்மக்கிட்ட யார் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டாமல் ரொம்ப அழகாக நடந்துக்கிறாங்களோ அவர்களாக நம்மளுடைய லைஃப்பில் வச்சுக்கிட்டா போதுங்கிற ஒரு சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நம்ம இருக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எல்லாத்துக்கிட்டே ஹம்பிளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லேவாக மாறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு சோசியல் லைஃபை உங்களுக்கு மாற்றி தராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபைண்ட் இன்ஃபீரியர் டு நாட் கொலாபரேட். நம்ம மற்றவர்கள்ட்ட பேசுவதற்கு நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறனால தான் நம்ம மற்றவர்கிட்ட பேசுகிறதே இல்லை. இப்போ நம்ம சாட்டுக்கு ஒரு ஓரமாக இருப்பேன். எவ்வளவு 10 பேர் இருந்தாலும் நீங்கள் என்னை தனியாக பார்த்தலாம். ஏன் தெரியுமா? எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க, நான் மட்டும் அப்படியே அமைதியாக இருப்பேன். சம்மந்தமே இல்லாமல் அந்த க்ரௌடுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளாக இருப்பேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிவியரான இன்ஃபீரியாரிட்டி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மையை நம்ம அனலைஸ் பண்ணணும். எதுக்காக இந்த தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு? அது முக்கியமாக மற்ற இடங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போதெல்லாம் நம்ம ஜாலியாக பேசுகிறோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட நம்ம ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்குது, ரொம்ப கேஷுவலாக பேசுகிறோம். பட் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்கும்பொழுது மட்டும் ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூர் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு கேஷுவலான டாக்கை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அல்லது நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையோ ஈஸியாக நம்மளால் பேசிட முடியுது. ஈவன் தேர்ட் பர்சன்ட்டை கூட, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட கூட நம்மளால் ஈஸியாக பேசிட முடியுது. பட் ஆஃபீஸ்னு வரும்போது மற்றவர்களோட முன்னாடி பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே நமக்கு ஒரு மாதிரியான தயக்கம் அப்படிங்கிறது வருது. பல நேரங்களில் நான் முக்கியமான விஷயங்களை கூட சொல்ல தவறி விடுகிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஈவன் பல நேரங்கள் நமக்கு சொல்ல வரமாட்டேங்குது, பல நேரத்தில் முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடனாலும் கூட அதற்கும் காரணம் நமக்குள் இருக்கக்கூடிய சிவியரான இன்ஃபீரியாரிட்டி தான்.
அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறோங்கிற ஒரு விஷயத்தை நாம் அனலைஸ் பண்ணணும். அப்படி உங்களால் அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் கால் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஒரு 1.5 hours நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். ஈஸியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத எக்ஸாக்டாக சைக்கலாஜிக்கலாக நம்மால் சொல்லிவிட முடியும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, அக்செப்ட் ரியல் ஃபெயிலியர். உங்களை நீங்கள் பெரிய ஆளாக காட்டிக்கணும்னு முதல்ல நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. நான் ஒரு சூப்பர் மேன், நான் ஒரு அப்படியே சூப்பரான ஒரு ஆள், எனக்கு தோல்வியே கிடையாது தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நீங்கள் மற்றவங்கள்ட்ட காட்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜோக்கராக மாறுவது தான் உண்மை. தட்ஸ் அ மேட்டர். மற்றவர்களாம் உங்களோட ஜோக்கராக தான் பார்ப்பாங்க. ஓகே, முன்னாடி வந்து அப்படியா சார், வெரி குட் சார், கிரேட் மேம், வேறு லெவல் மேம் நீங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. எப்படி இதெல்லாம் முடியும்? எந்த ஃபெயிலியருமே பார்க்காத ஒரு ஆள் இருக்க முடியுமா? இல்லை ஃபெயிலியரை வந்து மற்றவர்களை விட அப்படியே டக்குன்னு அப்படியே மேலே வந்த ஒரு ஆள் இருக்க முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது அவர்களுக்கும் தெரியும். இந்த உலகத்தில் கூடிய எல்லாத்துக்கும் நீங்கள் புதுசாக யார்கிட்ட பழகுறீங்களோ, சின்ன பசங்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு முதற்கொண்டு அது தெரியும். ஒரு 20-21 வயசு பசங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு முதற்கொண்டு தெரியும். அதனால் என்றைக்கும் ஒரு ரியலாக இருக்கிறதுக்கு நீங்கள் பழகு. சும்மா அப்படியே வந்து ஒரு சூப்பர் ஹீரோயிசத்தை பண்ணணும்னு என்றைக்குமே நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி, ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குங்கிறது அர்த்தம். இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நீங்கள் டிஃபரெண்ட்டாக வச்சிருக்கிறதுக்கான காரணங்கிறது உங்களுக்குள்ள அந்த அளவிற்கு அதீதமான ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு வேலை குற்ற உணர்ச்சியோ, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்குள்ள இருக்கலாம். தட்ஸ் அ மேட்டர். ஸோ என்றைக்குமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ரியல் ஃபெயிலியரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆளாக தயவுசெய்து இருக்காதீங்க. ஓகே, டோன்ட் சீக் அட்டென்ஷன் ஃபார் யுவர் எமோஷன்ஸ். உங்களோட எமோஷன் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஒருத்தவங்க நீங்கள் விரும்புகிறீங்க, அதிலேருந்து நீங்கள் தொடங்கி இன்னொருத்தவங்களை நீங்கள் வந்து பயங்கரமாக வெறுக்கிறீங்கிறது முதற்கொண்டு இந்த எமோஷன் எல்லாத்திற்கும் ஒரு அட்டென்ஷனை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம், அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷனில் இருக்கலாம். சோசியல் லைஃப் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட எமோஷனை மறைச்சி தான் பழகணும். அந்த எமோஷனை வந்து அந்த நேரத்தில் காட்டுறது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த எமோஷனை நீங்கள் காட்டாமல் இருப்பது நல்லது. அதுக்காக அங்கே ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அழுக வருதா, நீங்கள் போய் பாத்ரூமில் அழுதுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே வந்து ஒரு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்காதீங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு குட் மூட் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் பேட் மூடில் பிடிச்சி நீங்கள் வந்து பிடிச்சி அவங்கள பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி இழுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவர்கள் எல்லாரும் உங்களை வந்து வேண்டா வெறுப்பாகத்தான் பார்ப்பார்கள். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட எமோஷன் எவ்வளவு பியூராக இருந்தாலும் சரி, உண்மையிலேயே அது அழுகிறதுக்கு ஒர்த்தபிளான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எமோஷனை புரிந்து கொள்ளாத ஆட்களிடமிருந்து அட்டென்ஷனை நீங்கள் எதிர்பார்ப்பதன் மூலமாக அந்த எமோஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதற்கான ஒரு சரியான ஒரு மதிப்பீடை உங்களால் வழங்கவே முடியாது. அந்த எமோஷனை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அது சரியான இடத்துல சரியான ஆட்களிடம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அப்பொழுது தான் அந்த எமோஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கான மதிப்புங்கிறது கிடைக்கும். ஈவன் உங்களுடைய ஸ்கில்லாக இருந்தாலும் அது அப்போ தான் மதிப்பு கிடைக்கும். நீங்கள் சம்மந்தமில்லாத இடங்களில் வந்து உங்களுடைய எமோஷனை போட்டுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அ டைம் வேஸ்ட் அப்படின்னு தான் மற்றவங்க நினைப்பாங்க. கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோசியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆளாக மாறணும்னா உங்களோட ஹீரோயிசத்தை இதில் காட்டுங்க. இதில் அப்படின்னா உங்களுடைய கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனில் காட்டுங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் மற்றவர்கள் கடினமாக நினைக்கிறார்களோ அந்த விஷயத்தை எவ்வளவு டெக்னிக்காக எவ்வளவு ஸ்மூத்தாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். அதற்கான திறமை ஏதாவது இருந்தால் அந்த திறமையை எப்படி வளர்த்துக்கலாங்கிறத ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிங்க. மேட்டர். ஸோ என்றைக்குமே அனைவராலும் விரும்பப்படக்கூடிய, அனைவராலும் பிடிக்கப்படக்கூடிய ஒரு ஆள் யார் தெரியுமா? அனைவராலும் தேடப்படக்கூடிய ஒரு ஆள் யார் தெரியுமா? யார் ஒருவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார்களோ அவர்கள் தான் அனைவராலும் தேடப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆளாக உண்மையிலேயே அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் அந்த விஷயத்தை செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அதற்கான திறமையை கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த விஷயத்தை செய்யுங்க. தயவுசெய்து நானும் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறேங்கிற பேரில் அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு மற்றவர்களை யாரையும் ஹேண்டில் பண்ண விடாமல் அதை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணாதீங்க. அதை போட்டு நீங்கள் பயங்கரமாக இது பண்ணாதீங்க. மற்றவர்களெல்லாம் பயங்கரமாக அவங்க மேலே செம்மையாக கடுப்பாயிருவாங்கிறத தெரிஞ்சுக்கணும். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ திறமையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆளாக மாறுங்கள். அப்பொழுதுதான் மற்றவர்களால் தேடக்கூடிய ஒரு சூப்பர்பான ஒரு சோசியல் லைஃப் அவங்களால் வாழ முடியும். தட்ஸ் அ மேட்டர், ரைட்? வைப்ரண்ட், ஸ்கில்ஃபுல். ஸ்கில் இருக்குது, எல்லாத்துக்கும் திறமைங்கிற ஒரு விஷயம் இருக்குப்பா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் பேசுகிறாங்க, எல்லோரும் ஜாலியாக பழகிறாங்க, இதெல்லாம் விஷயம் இல்லை. பட் வைப்ரண்ட்டாக அவங்க இருக்கிறாங்களா? அவங்க வந்தாலே அந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது போல் இருக்குதா? அப்போ அந்தளவுக்கு அந்த ஸ்டெமினார் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்குதா? அந்தளவுக்கு அந்த லைஃப்பை வாழ்ந்து முடிச்சிடண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வைப்பில் சுற்றக்கூடிய ஒரு ஆளாக அவர்கள் இருக்கிறார்களா? எமோஷனல் ஓரியன்டாக, ஸ்கில்ஃபுல் ஓரியன்டாக ஒரு விஷயத்தை அப்படியே சுத்தமாக வந்து அது இல்லாமல் பண்ணிடணும். அந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயமே அங்கே இல்லாத அளவுக்கு அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சு வச்சிடணுங்கிற அளவிற்கு ஒரு வைப்ரண்ட்டான ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கா? அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால்
கண்டிப்பாக யூ கேன் ஹேவ் அ குட் சோஷியல் லைஃப். எல்லோரும் வந்து உங்களை தேடுவாங்க. எல்லோரும் வந்து நீங்கள் இருந்தால் தான் அந்த ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஒரு இடம், அந்த ஒரு அந்த ஒரு ஆஃபீஸ், அதுவே வந்து நீங்கள் இருந்தால் தான் வந்து அந்த அந்த ஒரு பிளேஸுங்கிறதே வந்து வைப்ரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. சூப்பராக இருக்குல்ல சொல்லும் போதே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த கவுன்சிலிங் would be the பெஸ்ட் வே. சோஷியல் ஸ்கில்லுக்கும் சோஷியல் லைஃபுக்கும் கவுன்சிலிங்க்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, உண்மையிலேயே உங்களுடைய சோஷியல் லைஃப்பை வாழ விடாமல் நீங்கள் ஏதோ ஒரு எமோஷனல் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் லைஃப்பை வாழ விடாமல் அந்த எமோஷனல் ட்ராப், அந்த எமோஷன் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் அந்த சோஷியல் லைஃப்பை நாசமாக்கிறதுக்கான வேலையவே அந்த எமோஷன் அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட எமோஷன்லேருந்து நீங்கள் விடுபடணும்னு சொன்னால், அதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னு சொன்னால், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சோஷியல் லைஃபை வாழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆளாக நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும்னு சொன்னால், இந்த எமோஷனல் ட்ராப்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் அது சரிப்படும். அந்த எமோஷனல் ட்ராப்லேருந்து வெளில வர்றதுக்கு முதல்ல உங்களுக்குள்ள என்ன எமோஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அன்கான்ஷியஸாக நீங்கள் எந்த பேட்டர்னில் இருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். திஸ் இஸ் அவர் நம்பர். ஸோ தட் இஸ் அ மேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். That is what. Yes. Bye.